தூதர்களாக போகிறதுக்கு புத்தி சாதுரியம் வேண்டும். அந்த எதிராளியுடைய மனசை புரிஞ்சு பேசணும். இப்போ நான் கூட இப்போ தூரத்தில் வராருன்னு வச்சிங்களேன், ஆஞ்சநேயா சீதையை பார்த்தியா? ஆமாம், நான் போனேன். போன உடனே போகிற வழியிலலாம் நான் அரக்கர்களை கொண்டுக்கிட்டே போனேன். எங்கே போனாலும் காணோம். நான் ஒரு ஸ்ரீலங்காவில் எல்லாம் ஒரு இடமா தேடினேன். இப்படின்னு உங்கள் புராணத்தையும் உங்கள் பலத்தையும் சொல்லிகிட்டு இருந்தா ராமனுக்கு எப்படி இருக்கும்? கேப்பா, நான் இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே. அப்போ அதை புரிந்தவன் தான் தூதன். அதனால தான் அவனுக்கு பேர் வாயு மைந்தன், ராம தூதன்னு பேர். அப்போ அவன் ஒரே வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? கண்டேன் சீதை. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. தூரத்துல இருந்து பார்த்த உடனே கண்டேன் சீதை. அப்போ ராமனுக்கு நிம்மதியாயிடுது. அந்த ஒரு செகண்டில் அந்த ஒரு வார்த்தையிலேயே மொத்த கதையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து ஃபுல் எபிசோடை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ராமா, உன்னை நினைத்து அவள் காத்துக்கிட்டு இருக்கா. நீ கொடுத்த அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அந்த கல்யாணத்தில் ஏற்பட்ட நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டா, அழுதா, கஷ்டப்பட்டா, இப்படியெல்லாம் அவள் வாடிக்கொண்டு இருக்கிறாள்.